ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන තා හොඳ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது மிகவும் சிறப்பான நல்ல வேலை திட்டம். இது இன்று தனியார் பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளை பெருமளவில் பாதித்துள்ளது. ගරු මන්ත්‍රීතුමනි මේ වෙලාවේ සිදු කරමින් பஸ் வண்டிகளில் சகல பாகங்களையும் அகற்றும் செயல்பாடு அல்ல முன்னெடுக்கப்படுகின்றது. வீதி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ள அமைப்புகளே அகற்றப்படுகின்றன. அவை சட்ட விரோதமானதென நீண்ட காலத்திற்கு முன்னர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றை அகற்றுகின்றோம். வீதி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பாகங்களே அகற்றுமாறு தெளிவுபடுத்தப்படுகின்றது. 2 வாரங்கள் அல்ல 3 மாதங்களுக்கு தெளிவூட்டு வகையில் ஒரு வேலை திட்டமாக பஸ் சாரதிகள், முச்சக்கர வண்டி சாரதிகள், பாடசாலை மாணவர்கள் என அனைவரையும் இணைத்துக் கொண்டு தெளிவுபடுத்த வேண்டும். මේ කාරණේ ඉෂ්ට කරන්න අවශ්‍යයි. දැන් මේ රටේ තියෙන සියලුම බස් රථ දුවන්නේ இந்த நாட்டில் உள்ள சகல பஸ் வண்டிகளும் வெவ்வேறு நபர்களினால் நடத்தப்படுகின்றது. எனது பஸ் வண்டிகள் உள்ளன. வெல்கமுவின் பஸ் வண்டிகளும் அவரது பேரில் இயங்குகின்றன. இவற்றை சீர் செய்ய வேண்டாமா? இவர்கள் நேற்று இன்று புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளனர். DTA, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றால் பஸ்களை செலுத்த முடியாது. 30-35 வயதுகளை உடைய பஸ் வண்டிகளை செலுத்திய சாரதிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணிப்புறக்கணிப்புக்கு சென்றால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனை பேச்சுவார்த்தை நடாத்தி பிரயோக ரீதியாக செயல்படுத்துவோம். ඇමතුමත් ඉන්නේ ඉඳා අපි මේක ප්‍රායෝගිකව මේක කරමු. මගේ බස් ගැන මම කතා කරේ නෑ ඇමතුමා. ඔබතුමායි මයි ගමේ ඉස්කෝලේ ගිය දෙන්න. මගේ බස් ගැන ඒ ඉස්කෝලේ ප්‍රශ්නයක් නේද? ඒ කාලේ බේරගන්න බැරි වෙච්ච එකක්. අපි කිසිසේත්ම මේ බලහත්කාරයෙන් හෝ කඩිනමින් நாம் எந்த வகையிலும் பலவந்தமாக உடனடியாகவும் விடயங்களை முன்னெடுக்க எதிர்பார்க்கவில்லை. எதிர்காலத்தில் போக்குவரத்து அமைச்சரின் அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் வீதி பாதுகாப்பு விடயங்களை உள்ளடக்கி முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். இந்த வேலை திட்டத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள். முன்னெடுக்கும் விதம் தொடர்பிலேயே பிரச்சினை உள்ளது. විදිය කරණේ මං හිතන්නේ අපේ වෙනස්කම් තියෙන